ஹேர் ஃபால் ரொம்ப நிறையா இருக்குது, டெஃபிஷியன்சினால உங்கள் முடி ரொம்ப ரஃப்பாக ட்ரையாக இருக்குது, இளநரை வருதுன்னா டெய்லி இந்த கருவேப்பிலை மிட்டாய் சாப்பிட்டு பாருங்கள். ஃபயர்லெஸ் குக்கிங் கூட நீங்கள் இந்த ரெசிபி யூஸ் பண்ணலாம். எப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரையான கறி லீஃப் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 10லேருந்து 15 பாதாம் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டீசீட் பண்ண டேட்ஸ் அண்ட் ஜாக்ரி பவுடர் இதையும் ஒரு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கறி லீஃப் கூட பாதாம் ஆட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணோம்னா அந்த தேங்காய் அண்ட் பாதாம் இருக்கிற எண்ணெய்னாலே இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் டேட்ஸ் அண்ட் ஜாக்ரி பவுடர் இதையுமே நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுல் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன் பிளாக் டேட்ஸ், ஜாக்ரி பவுடர், ஆல்மண்ட், கீ எல்லாமே ஐஸ்வர்யம் ஆயில்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தா. உங்களோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட பேஜ் டேக் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதை குட்டி குட்டி பால்ஸாக ரோல் பண்ணோம்னா நம்மளோட கறிவேப்பிலை மிட்டாய் ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.